போகுது. அங்கதான் குடும்பம் சேர்ந்து நாசமா போகுது. அந்த ரெண்டை விட்டுருங்க. ஏற்கனவே சொன்ன 3 விஷயம் இருக்குது இல்லையா, அதை விட்டுருங்க. அது நம்மள்ட்ட வேணாம். நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். குடும்பத்துல வந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை எப்படி சதைக்கிறாங்கன்னு கேட்டா, அதுல விசுவாசமாக இருப்பதில்லை. விசுவாசமாக இருப்பார்களே ஆனால் கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் விசுவாசமாக இருப்பார்களே ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய நன்மையில உங்களுக்கு கிடைக்கும். எப்ப வேற ஒரு பக்கம் உங்க கவனத்தை திருப்பி விட்டீர்களோ, மனைவி உங்களுக்கு அசிங்கமா தான் தெரிவான். வேற ஒருத்தன் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டால் கணவன் உங்களுக்கு அருவருப்பா தான் தெரிவான். அப்ப நம்முடைய கவனத்தை எங்க வச்சுக்கிறேன்னு, கணவன் மனைவியையும் மனைவி கணவன்டையுமே வைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் மட்டும்தான் இப்ப நம்ம சொன்ன இந்த நன்மைகள், இந்த இன்பங்கள், உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே கரெக்டா வருவதாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை விட இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு போனீங்கன்னு வைங்க, தடம் மாற விட்டோம் மனச, அவ்வளவுதான். இங்கேயும் சந்தோஷம் இல்லை, அங்கேயும் சந்தோஷம் இருக்காது. இங்கேயும் நிம்மதி இருக்காது, அங்கேயும் நிம்மதி இருக்காது. நோய்கள், பலவிதமான பிரச்சனைகள், அசிங்கங்கள், கேவலம் சமூகத்தில், அதுல மனைவி கணவன் சேரக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பதட்டமும் ஒருத்தனுக்கு இருக்காது. ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு என்ன இருக்காது, பதட்டம், சமூகத்தை பத்தி பயம் ஏதாவது இருக்குமா, இருக்காது. இந்த கள்ளத்தனமான வேலை செய்யும்போது என்னவாகிறேன், பயம், டென்ஷன் ஆகும். அது அவன் பேருக்கு சந்தோஷம் நினைக்கிறான். அவனுக்கு அதுல எல்லாம் இந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு நான் சொன்ன சந்தோஷம் கிடைக்காது. முழு உடம்பு இயங்கி சந்தோஷமா ராகத்தா இருக்குன்னு சொன்னவன் அதெல்லாம் அவனுக்கு ஏன், அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது என்ன செய்வான், கள்ளத்தனமா ஆணை ஈடுபட்டாலும் சரி, பண்ணி ஈடுபட்டாலும் சரி, யாரும் பாத்துருவாங்களோ, அவன் வந்துருவானோ, போலீஸ் வந்துருவானோ, அவன் முடிச்சுக்குவானோ, இவன் முடிச்சிருக்கானோ, செல்போன்ல இந்த செல்போன் வந்துருச்சு, கேமரா வச்சிருப்பாங்களோ, படம் எடுத்துருவாங்களோ, இப்படின்னு கிட்ட நீ போயிட்டு அப்படித்தானே ஈடுபட முடியும். நீ ஹலாலான முறையில கணவன் மனைவிங்கிற ஒரு முறையில ஈடுபட்டால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப யாரையும் இந்த கணவன் மனைவியின் மூலமாகவே எல்லா இன்பத்தையும் அடைய முடியும். எந்த கணவன் மூலமா எந்த மனைவி முழு சந்தோஷத்தை அடைய முடியும். அதை விளங்காம என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்படி வேலையை தாண்டுறது, ஆணும் பெண்ணும் வேலை தாண்டக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கும் என்ன இருக்காது, அதுல எந்த விதமான சந்தோஷம் இருக்காது, எந்த விதமான நிம்மதியும் இருக்காது. அங்க போற அதனால அவனுக்கு டென்ஷன் கூடத்தான் செய்யும். டென்ஷன் குறைக்க வேண்டிய ஒரு வேலை இது. இந்த வேலை என்னத்தை செய்யுங்கிறான் சயின்டிபிக்கா, உன் டென்ஷனை குறைக்கும், உனக்கு நிம்மதியை தரும்ன்றான். இவன் அதையே நல்ல விஷயத்தை கெட்டதாக்கி போறான். நிம்மதியை மருந்தை விஷமாகி போயிடுது. மருந்தை விஷமா போனா, மருந்தை நோயா போனா என்ன, மருந்து எதுக்கு சாப்பிடுறது, நோயை குணமாக்குறதுக்கு. மருந்தை நோயா போச்சுன்னா என்ன ஆகுறது, மருந்து சாப்பிட என்ன, அது சாப்பிடாம இருந்திருக்கலாம், நல்லாவாச்சு இருந்திருப்பான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில அழகான ஒரு மருந்தை, தாம்பத்தியம்ங்கிற மருந்த, குடும்பத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு மருந்த இவன் ஒழுங்கா புரிந்து கொள்ளாத காரணத்தினால மருந்தை விஷமாக்கி கொண்டான். அவனுக்கு இந்த மனைவிட்டு அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது, வேற போற இடத்துலயும் சந்தோஷம் கிடைக்காது. இவளுக்கு புருஷன்டை சந்தோஷமா இருக்க முடியாது, வேற இடங்களையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப இந்த தடம் மாறக்கூடாது என்பது நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். குறிப்பா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது லேசானது, வேற வேற சமுதாய மக்களுக்கு இது கஷ்டமானது. ஏன், அவனுக்கு இந்த இறைநெறி மறுமை அதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டப்பை நம்ம நம்பணும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மறுமையில நமக்கு ஒவ்வொரு நல்ல செயலும் கெட்ட செயலும் அவனுடைய பதிவேட்டில் ரெக்கார்ட் ஆகப்படுகிறது என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம். அப்ப இஸ்லாம் இது சம்பந்தமா நமக்கு என்னென்ன கட்டளை போட்டிருக்குதோ அதையெல்லாம் மனசுல ஆழமா இருத்தி கொண்டோமே ஆனால் கண்டிப்பா இந்த மாதிரியான சைத்தானியத்தை நம்மகிட்ட இருந்தால் ஈடுபட்டு போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல அறிவுரைகளை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒருத்தன் தப்பான ஆம்பளை 2 பேருக்கு உள்ளதுதான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த தவறான செயலை செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அதை செய்கிற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டார்கள். அப்ப உனக்கு அந்த மாதிரி நீ தப்பா செஞ்சுட்டு இருக்கும் மண்டையை போட்டேன்னு வை, நீ மூமினா கிடையாது. சாவை எதுல வருது, கடைசி காரியம் அதுவாக உனக்கு இருக்குமையானால் அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தங்க அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டும். தவறான செயலை விரும்பக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம அந்த தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அது மாதிரியான ஒரு கட்டத்தில் நமக்கு சாவு வந்துவிட்டால் என்ன ஏற்படும், அந்த இடத்துல மூமியா இருக்க முடியாத, ஈமான் அந்த நேரத்தில் விளைகிறது. திரும்பி அல்லாம அப்படின்னு சொன்னா ஈமான் ரிட்டர்ன் ஆகிக்கணும். ஆனால் அந்த செயலை செய்யும் போது மூமினா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, விபச்சாரம் செய்யும் நேரத்தில் மூமினாக இருக்க முடியாது. அந்த செகண்ட்ல மூமின் கிடையாது. அந்த அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற நேரங்களில் அவன்கிட்ட ஈமான் இருக்காது. அப்ப நம்ம மூமின் என்ன யோசிக்கணும்,
அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் யோசி நம்ம வணக்க வழிபாடு எல்லாம் செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? அவன்கிட்ட மாட்டிக்கிறாம இருக்கிறது செய்யறோம். அப்ப நம்ம ஈமான ஒரு அந்த நேரத்திலும் மரணம் வரலாமா இல்லையா? நமக்கு எளிதா போட்டு வச்சிருக்குது, உனக்கு மரணம் வந்து இந்த நேரத்தில் வராதுன்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சா அந்த மாதிரி நேரத்தில் செஞ்சு வந்துடலாம். மரணம் எப்போ வருமே? எந்த வினாடியும் வருமே. அப்ப நம்முடைய மூச்சு அந்த நேரத்தில் வந்து விட்டால் என்னன்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்தானே ஆனால், ஒரு ஆணோ பெண்ணோ உணர்ந்தார்களே ஆனால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி என்ன வருமா? ஆஹா, இந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போதே மண்டையை போட்டா என்ன ஆகுறது? அந்த நேரத்தில் வந்து மலக்குள் மௌத் நம்மளை பிடிச்சிட்டாருன்னு சொன்னா நமக்கு எது என்ன ஆகுறது? அல்லாஹ்விடத்திலையும் போயிரும், உலகத்திலையும் நாரி போயிருமே. உலகத்திலே நீ உனக்கு தெரியாது நாரி போறது, ஆனா உன் சமூக குடும்பமே நாரி போய் நிக்குமே தெருவுல. இவன் தான் போய் சேர்ந்துருவான. ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டு இருக்கும் மண்டையை போட்டா ஊர் உலகம் தெரிஞ்சு போயிரும்லங்க. அப்ப உலகத்திலையும் காரித்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். அல்லாஹ்விடத்திலையும் அவன் என்னவா இருக்க மாட்டான்? மூமினா இருக்க மாட்டான். இது வந்து புகாரியில 2475, 5578, 6772, 6810 இந்த ஹதீஸ்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, விபச்சாரம் செய்யற யாரா இருந்தாலும் செய்யும் போது மூமினா இருக்க மாட்டார்கள். அந்த செய்யற நேரத்தில் ஈமான போயிடுது, பாவத்திலே பெரிய பாவம் ஆக்கி விட்டுறாங்க, மூமினான்னு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அய்யுது தன்பி ஆலம் இந்தல்லாஹ், பாவங்கள்லயே அல்லாஹ்விடத்துல கடுமையான பாவம் எது? பெரிய பெரிய பாவங்கள்லாம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்துல பயங்கரமான பாவம் என்று எதை சொல்லலாம் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்தஜஅல லில்லாஹி நித்தா வஹுவ ஹலகக, அல்லாஹ் வந்து உன்னை படைத்திருக்கும் பொழுது, அவன் தான் உன்னை படைச்சான்னு உனக்கு நல்லா தெரிகிறது, அவனுக்கு நிகரா ஒரு ஆளை நீ உண்டாக்கிட்டேன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு, அதான் பெரிய பாவம். அவன் நம்மளை படைச்சிருக்கிறான், நீ யாரை போய் அந்த இடத்துல வச்சாலும் அவங்க கண்டிப்பா உன்னை படைச்சிருக்க மாட்டாங்க. நீ அவுளியா வச்சிருப்போம், மகான வை, பெரியார் எவரை வேண்டாலும் வை, அவர் உன்னை படைச்சாரா? அவரே படைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நீ போய் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது அவன் இடத்துல ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டேன்னு வை, அதான்ப்பா பெரிய பாவம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவரு இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, இன்னதாலிக்கு அதையும் ஒரு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம் தானே, இதுதான் தெரியுமே, இது பெரிய பாவம் தானே, இதுதான் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அடுத்து என்னன்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பெரிய பாவம்ங்கிறது எல்கேஜியா இருக்கணும் ஒரு முஸ்லீமுக்கு. அது என்ன செய்யக்கூடாது? அப்படியான்னு கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதான் தெரியுமேங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது தான் பெரிய பாவம் சொன்னா அது எப்படி இருக்கணும்? 5 10ங்கிற மாதிரி இருக்கணும், அது டவுட்டுமே வரக்கூடாது. ஆமா, அதான் பெரிய பாவம், செய்யற பாவங்கள்ல பயங்கரமான. இப்னு மஸ்ஊத் வழிமொழிகிறாரு, இன்னும் அலிக்கல் அலீமுன், அதான் பெரிய பாவம் தெரியுமே அப்படிங்கிறாரு. அப்ப சும்மாயும், அதனால அவர் கேட்கிறாரு, இதுக்காக நீர் கேட்கவே இல்லை, இத எத்தனையும் சஹாபாக்கள் ரசூல் அழகா கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது மக்கள் ஒரு ஆளுக்கும் செய்ய மாட்டாங்க, அதுல இருந்தா மீண்டவங்க தௌஹீதுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. அந்த மக்களுக்கு வேற விஷயம் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறாங்க. சும்மா ஐயும், அடுத்தபடி என்னன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு செய்யற பாவத்திலேயே பெரிய பாவம் வேற விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன் தக்துல வலதக தகாப ஐயதாமமாக்க, உன்னோட உணவு சாப்பிட்டு விடும் என்று பயந்து ஓம் புள்ளையை நீனே கொல்றது. அந்த பழக்கம் அந்த சமூகத்தில் இருந்தது, உயிரோட பிள்ளைய கொன்றுவாங்க. ஏன் கொல்றான்? ஒரே பொருளாதார பிரச்சனை மட்டும் தான் காரணம். கொல்றதுக்கு என்ன காரணம்? தான் பிள்ளைய தானே கொல்றா, என்ன எதிரியாது, உனக்கு தானே பிறந்திருக்குது, நீ ஏன் கொல்ற? அதை வச்சு சோறு போட இயலாது, நேற்று என்ன சோத்துக்கு பங்காளியா வந்துருவான், இவனுக்கு சேர்த்து நம்ம சமைக்கணும், இவனுக்கு சேர்த்து உழைக்கணும். அப்ப இந்த பிள்ளைகளை வந்து சாப்பாடு போடுவதற்கு பயந்து கொண்டு புள்ளைய கொல்றிய, ஓம் புள்ள நீ சாப்பாடு போட கடமைப்பட்டிருக்கிற, ஆனாலும் கொல்ற பாரு, அது வந்து இரண்டாவது பெரிய பாவம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவர் கேட்கிறாரு, சும்மா ஐயும், அடுத்து என்ன கேட்டவுடனே, அந்துசானிய ஹலீலத்தை ஜாரிக்க, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது. பக்கத்து வீடு என்பது உன்னை அவன் நம்புறான். பக்கத்து வீடு இன்னைக்கு எல்லா விதமான ஒழுக்கக்கேடுகளையும் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அறியாதவர்களால் ஏற்படவே செய்யாது. கற்பழிப்புகள் தான் அறியாதவர்களால் ஏற்படும். அதாவது விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை பலவந்தமா கெடுக்கிறான் பாருங்க, அந்த மாதிரியான காரியங்கள் தான் அவளுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களால் நடக்கும். இந்த தெரிஞ்சே செய்கிற விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதெல்லாம் யார் மூலமா நடக்கும்? நல்லா பழகி வரப்போவ, அதான் ஆபத்து. வரப்போவன் வந்துடுறாங்களே வீட்டுக்குள்ள, வரப்போவன் இருக்கக்கூடிய ஆட்களால் தான்
இந்த மாதிரி கேடு அவனும் கெட்டு அந்த பெண்ணையும் கெடுத்து நாசமாக்கிட்டு போயிடுறான். எல்லாமே எங்க நடக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரன், தூரத்து சொந்தம், புருஷனுடைய வகையில நெருக்கமானவங்க, அந்த வகையில நெருக்கம், இந்த வகையில நெருக்கம், இப்படி வரப்போ இருப்பாங்கல்ல. ஏன்னு கேட்டா வரப்போ இருக்கும் போது 4 பேர் பார்த்தா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்? பக்கத்து வீடு தானே போய் வந்துதான் இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுல நுழைஞ்சு 50 பேர் கவனிப்பான்லங்க, பக்கத்து வீட்டுக்காரமான கவனிப்பான? பக்கத்து வீடு பல விஷயங்கள் இருக்கு, போவாங்க வருவாங்க, அப்படி நினைச்சுக்கிடுவான். அப்ப இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரனால் கெடுக்கப்படுவது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உன்னை நம்பி இருக்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ தப்பா நடந்து என்று சொன்ன அதுதான் பெரிய பாவம். 3வது சொல்றாங்க. அப்ப ஷிர்க்குக்கு அப்புறம் தம் பிள்ளைய தானே கொலை செய்யறதுக்கு அப்புறம் 3வது பாவமா எதை சொல்றாங்க? இந்த மாதிரி கேடுகட்ட செயலில் ஈடுபடுவது வந்து பெரிய பாவம். இது புகாரியில 4761, 6001, 6811, 6861, 7532, 7520. இது புகாரில இவ்வளவு இடத்துலயும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அண்டை வீடு ஆபத்தானது. அண்டை வீடுகள் இருக்கும் பொழுது அண்டை வீடு தானே நினைஞ்சிடக்கூடாது, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி நடந்துடக்கூடாது. அண்டை வீடுகளா இருக்கும் பொழுது அதுல கூட அம்புட்டு நமக்கு தெரியும், வீட்டுக்கான இருக்கானா இல்லையா நமக்கு தெரியும், வெளியே போயிட்டானா இல்லையான்னு தெரியும், எப்ப திரும்பி வருவான்னு தெரியும். அப்ப அதெல்லாம் வாட்ச் பண்ணக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற, அதெல்லாம் வாட்ச் பண்ற இடத்துல உட்கார்றது தப்பு இல்ல. வாட்ச் பண்ணி உங்களுக்கு காவலா இருக்கலாம். என்ன செய்ய? வாட்ச் பண்ணி ஆம்பளை இல்லாம இருக்கான் வர்றானா அப்படின்னு கண்காணிக்கிறவனா இருக்க வேண்டிய நீ வாட்ச் பண்ணி என்ன செய்யற? நீனே வந்து அந்த பெண்ணுடைய மானத்தோட விளையாடுறதுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய குற்றம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் இதுல மட்டும் நம்ம ஒழுங்கா இருந்துட்டோம் வைங்க, 1000 நல்ல கெட்ட செய்யறோம். இந்த ஒழுக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமா இருக்கக்கூடிய இந்த தன்மையில் ஒழுங்கா இருந்தால் நம்முடைய கிரேடு மறுமையில நம்ம கிடைக்கிற கிரேடு என்ன? 7 பேர் வந்து அல்லாஹ் வந்து அரிசி நிழல்ல வைக்கிறோம். மகஷர் மைதானத்துல நம்ம எல்லாரும் நிற்போம், அதுல விசாரணை நடக்கும். அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் சொர்க்க நரகம் தீர்ப்புலாம் அளிக்கப்படும். எல்லாரும் நின்று விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சொர்க்க நரகத்துக்கு நம்ம போவோம். விசாரணை எவ்வளவு நேரத்துக்கு விசாரணை? இப்படி நேரத்தில் விசாரணை முடிஞ்சிருமா? முடியாது. ஏன்? இப்ப 600 கோடி மக்கள் இருக்கிறோம். அல்லாவுக்கு பிரச்சனை இல்லாட்டாலும் நம்ம பிரச்சனை இல்ல. அது அல்லாவுடைய பிரச்சனை மட்டுமா இருந்தால் அவனுக்கு பெரிய நேரம் பெரிய பிரச்சனை இல்ல. நம்மளையில விசாரிக்கிறான்ல, நம்மளை விசாரிக்கும் போது நமக்கு தகுந்த மாதிரி தானே செய்யணும். ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணுமா இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு அவனுக்கு அவன் புத்தகத்தை கையில கொடுத்து படிச்சு பாடுறா அப்படிலாம் சொல்லப்படும். இக்கிற கிதாபக கபாபி நப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, உன்னுடைய பதிவேட்டை நீனே வாசித்து பார், நீனே உனக்கு மார்க் போட்டுக்க என்று அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் கையில நீ கொடுத்துருவான். அந்த மாதிரி விசாரணைகள் நடக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் இருக்கு பாருங்க, அதுவே நரகத்தை விட கொடூரமா இருக்கும். நரகத்துக்கு போறது அப்புறமேல விஷயம். நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிப்பாட்டி எல்லாம் விசாரிப்பான. அந்த விசாரணையில அந்த சூரியனை, வேற சூரியன், இந்த சூரியன் எல்லாம் போயிடும், வேற ஒரு சூரியனை எல்லாம் படைச்சு ஒன்னா தலைக்கு மேல நிப்பாட்டுவான். அது மூளை கொதிக்கும். சாதாரண வெயில் இல்ல, மூளை கொதிக்கும், வேர்வை அப்படி மேல ஏறி வரும். அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு ஒரு கொடூரத்தை கொடுத்து எல்லாம் விசாரிக்கிறான். விசாரணை எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. அந்த விசாரணைங்கிறது ஒரு அல்லாஹ் பொறுத்தவரை ஒரு நாளா இருந்தாலும் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அது அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்ன அர்த்தம்? 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளில நம்மளை எல்லாம் விசாரிப்பான். அப்ப அவ்வளவு நீண்ட நேரம் அந்த வேதனையில் நம்ம துடிக்கணும். அதுல அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 7 பேர் மேல கூடுதல் கருணையை வகிக்கிறான். அல்லாஹ் 7 பேர் மேல கூடுதல் கருணையை காட்டி, இந்த 7 பேர் 7 நபர் இல்ல,